பார்க்கணும். அக்காக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 21 21 மார்ச் 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 மாதம் 1994. 1994. பிறந்த நேரம் நைட்டு 12:30. 12:30 AM. பிறந்த இடம் சார்? வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி தனுசு லக்னம் மிதுன ராசி. தனுசு லக்னம் மிதுன ராசி. என்ன நட்சத்திரம் சார்? திருவாதிரை நட்சத்திரம். தனுசு லக்னம் மிதுன ராசி. அக்காவுக்கு இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. தனுசு லக்னமான்றதே டவுட்டு. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. நல்லா இருப்பீங்க. ஒரு 1 இயரா தான், ஒரு 6 months தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சரி சரி, ஜோதிடம் புரியும். ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜோதிடம் புரியும். அந்த அளவுக்கு சொல்லல, லைன் கிடைச்சி ட்ரை பண்ணதுதான். இன்னொரு டவுட் ஃபர்ஸ்ட், இவங்களோட லைஃப் என்னன்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரலா ஒரு டவுட் ஒன்று இருக்கு. இல்லை, இது அக்காவுடையது. விருச்சிக லக்கணமாக இருந்தால் அக்கா வேலூரில் இருக்க மாட்டாங்க, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல இருப்பாங்க. நீங்கள் தனுசு லக்கணம்னு கொடுக்குறீங்க. இல்லை, பிறந்ததுலேருந்தே வேலூர்ல தான் இருக்காங்க. பிறந்ததுலேருந்தே வேலூரில் தான் இருக்கிறாங்க. ஆமாம். அப்படின்னா அவங்க தனுசு லக்கணம் தான். இந்த அமைப்பின் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரம் யோக ஜாதகம் தான். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து 4 கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறார். அதுவும் சந்திரனோடு சேர்த்து 5 கிரகங்கள். அதனால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இந்த அமைப்பு கிடையாது. ஆனால் சனி தசை டிஸ்டர்ப் தான் பண்ணும். பாபத்துவமான சனி முதல்ல டிஸ்டர்பை பண்ணி அப்புறம்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெமடியை கொடுக்கும். இப்போ 2024 ஜூலைலேருந்து அக்கா நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஓகே. அதனால் சனி தசை அப்படின்றத சொல்ல முடியுமா குருஜி? என்னங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்களா? திருமணம் ஆயிடுச்சா அப்படின்றது சொல்றீங்களா? திருமண அமைப்புகள் தாமதமாகிறது நல்லதுங்க. ஓகே. சனிதசை புதன் புக்தி தான் சொன்ன மாதிரி இன்னும் திருமணம் ஆகல. சனிதசை புதன் புக்தியில தான். இந்த பாருங்க நீங்க அக்கா இங்கே தான் வேலூரில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தனுசு லக்கணமாக இருந்தாலும் புதன் புக்தி தான். விருச்சிக லக்னத்திற்கும் புதன் புக்தி தான். ஆனால் அவங்க தனுசு லக்கணம் தான். 33 வயசுக்கு பிறகு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாகவே செவ்வாய் சனி சேரக்கூடாது. ராசிக்கு 7, 8, லக்னத்திற்கு 2, 3 இந்த மாதிரியான இடங்களில் 2ல் இந்த மாதிரி சேரக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு 3ல் தான் சேர்ந்துருக்கு. ஆனால் 7ஆம் இடத்துல ஓரளவுக்கு என்ன, இப்போ எனக்கே டவுட் ஆகுது. வேலூரை விட்டு வேறு ஏதாவது படிக்கிறதுக்காவது போனாங்களா? ஊருக்கு எங்கேயாவது படிக்கிறதுக்கு அதுக்குன்ட்டு நடுவில் சென்னை வரைக்கும் போயிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான். ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ளே தான். இப்போ குருதசையில் உங்களுக்கு ராகுதசை, குருதசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும். குருதசையில் ஏன் கல்யாணம் ஆகலை? இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி 11ஆம் இடத்துல இருக்கும்போது குருதசையில் கல்யாணத்தை கொடுத்துருப்பார். குடும்பாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய பார்வை 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியும் பார்க்குறது யோகம். சரி, இதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்குது. மிட் நைட்டு 12:30 மணிக்கு பிறக்குன்னு கொடுத்துருக்குறீங்க. அந்த லக்கணம் மாறினா தான் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி 30 வயசு நான் நம்ப கூட மாட்டேன். மகர லக்கணமாக கூட இருக்கும். 2 ஹவர் கழித்து கூட 2 மணிக்கு பிறந்திருப்பாங்க. யார்? என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில் கடந்த ஒரு 5-6 வருஷமாக நான் ஒரு பெரிய தெளிவுக்கு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களுக்கு வந்ததற்கு பிறகு தான் இந்த நேரம் தப்புன்ற விஷயம் பொட்டில் அடித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. புரியுது. இப்போ அக்கா டீச்சிங் லைன், பேங்கிங் லைனில் எங்கேயாவது இருக்காங்களா? இல்ல, அதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் ஆனா கடைசியில, அதாவது கடைசி எக்ஸாம்ல மிஸ் ஆகுது. இந்த பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. ஜோதிடம்ன்றது சுத்தமான கணிதம். இட்ஸ் எ பர்ஃபெக்ட் கால்குலேஷன். தனுசு லக்கணமாக இருந்தால் குரு தசையில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். 33 வயசுலாம் ஜாஸ்தி. மகர லக்கணமாக இருந்து, அதாவது 12:30 மணி மிட் நைட்டுன்னு சொல்கிறவங்க அம்மா அப்பாவை கேட்டால் டாக்டர் கொடுத்த டைம்னுவாங்க. 2 ஹவர் தள்ளி போகுமானா கண்டிப்பாக தள்ளி போகும். 2:30 மணிக்கு பிறந்த பொண்ணெல்லாம் 12:30 கொடுத்த கணக்கெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும். அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். பிறந்த பொம்பளை பிள்ளையோட டைமை 2வது பிறந்த பொம்பளை பிள்ளை டைமை 3வது கொடுப்பாங்க. ஆஸ்பத்திரியில் கொடுக்குற எந்த நேரமும் சரியானது அல்ல.
உங்கள் அக்காவுக்கு 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. தனுசு லக்னமாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா ஆமா. உங்கள் அக்காவுடைய லக்னம் மாறுதல் ஏதோ ஒன்று. விருச்சிக லக்னமாக இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கணும். மகர லக்னமாக இருந்தால் 1.5 மணி நேரம் தள்ளி பிறந்திருக்கணும். மகர லக்னமாக இருந்தால் எல்லாம் 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் சனி சேர்ந்துடும். 7ஆம் அதிபதி போய் 6ல் மறைஞ்சிடுவார். மகர லக்னமாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்ற அமைப்பு கண்டிப்பாக வருகிறது. ஆக இதை தான் பார்க்கணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும், ஒருவேளை மகர லக்னமாகவே இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த 33 வயதுகள் தடை தாண்டக்கூடிய அமைப்பு புதன் புக்தியிலே ஆரம்பிக்குதுங்க. அடுத்த வருஷம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதற்கு அப்புறம் தான் இவங்களுடைய இதை பார்க்கணும். தம்பி, உங்களுக்கே என்ன நீங்கள் 6 மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்க. அக்காவுடைய உண்மையான நேரம் லக்னத்தை கண்டுபிடிங்க. அவங்களுடைய கேரக்டரை வச்சே மகர லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு சூரிய அந்தரம் சூரிய புக்தி அவர்களுக்கு நன்றாக இருந்திருக்காது. விருச்சிக லக்னமாக இருந்திருந்தால் புதன் புக்தி புதன் அந்தரம் போன்றவைகளில் நெகட்டிவ் இருந்திருக்கும். 2-3 ஜாதகத்தை அப்படியே டக்குன்னு போட்டு 2-3 ஜாதகம் இல்லை, 2 ஜாதகம். மகர லக்னத்திற்கு ஒரு ஜாதகம், விருச்சிக லக்னத்துக்கு ஒரு ஜாதகம். ஆனால் நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன், உங்கள் அக்கா தனுசு லக்னம் கிடையாது. தனுசு லக்னமாக இருந்தால் 11ஆம் பாவகத்தில் பரிவர்த்தனை அமைப்பில் லக்னாதிபதி உட்காந்து 30 வயசு வரைக்கும் தசை நடத்திருக்கிறார். 30 வயதிற்குள்ளேயே திருமண அமைப்புகளை 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்த்த குரு கொடுத்தே தீருவார். அதனால் அக்காவுக்கு ஏதோ ஒரு பிறந்த நேர தவறுகள். மிட் நைட்டு 12:30 மணி, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. 2 மணிக்கு பிறகு கூட அக்கா பிறந்திருக்கலாம். மகர லக்னமாக இருந்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி எல்லாம் சேர்ந்துருக்கும். 7 குடையவர் 6ல் போய் மறைவார். அப்போ அந்த 7 குடையவர் 6ல் போய் மறையிறது அது ஒரு தாமதமான ஒரு அமைப்பு. என்னன்னு பாருங்கள். ஆனாலும் அடுத்த வருஷம் அக்காவுக்கு வயதின் அடிப்படையில் 33 வயதிற்கு பிறகு எவ்வளவு பெரிய குறை தோஷமாக இருந்தாலும் அது சர்வ நிச்சயமாக விலகும். இவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய சனி புதன் செவ்வாய் எல்லா தசைகளும் குருவின் பார்வையில் இருக்குது. சனி தசையும் குருவின் பார்வையில், சனி தசை 8 டிகிரி குருவின் பார்வையில், புதனும் 10-12 டிகிரி குருவின் பார்வையில். அதனால் திருமணத்திற்கு பிறகு அக்கா நன்றாக இருப்பார்கள். லக்ன குழப்பம் கண்டிப்பாக இருக்கிறது. இதை உறுதியாக நான் சொல்லுவேன். இந்த தனுசு லக்னமாக இருந்தால் அக்காவுக்கு நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்